மகேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடயம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, அவரும் இணைந்து யோகத்தையும் லாபத்தையும் பல்கி பெருகுவதற்காக தரக்கூடிய நேரம் கொண்ட மகராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் அவரோடு யோகாதிபதியான சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் அவரோடு செவ்வாய்க்கிழமை முதல் சூரிய பகவானும் அவரோட புதன் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதியே கிடையாது. அது ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயமாக உங்களுக்கு கருதப்படுகிறது. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படிங்கிற கணக்கு பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்கம் ஞாயிற்றுக்கிழமைக்கு 11/2/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய துவிதியை திதியும், அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அதாவது தை மாதத்தில் கடைசி முகூர்த்தம் அதுதான். அந்த நாள் யோகமான நாள். அதற்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை 12/2/2024 அன்று வளர்பறையில் வரக்கூடிய திருதியை திதியும், நட்சத்திரம் அன்று இரவு 8 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும், அன்று முழுவதுமே மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாத பிறப்பாகிய மாசி மாதம் 1ஆம் தேதி துவங்குது. அப்போ மாதப்பிறப்பு தமிழ் மாதப்பிறப்பு பிறக்குது. இந்த தமிழ் மாத பிறப்பு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதாவது நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி உத்திரட்டாய நட்சத்திரம் மாலை 6 மணி வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். திதி உங்களுக்கு வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, அமிர்த யோகம் கூடிய ஒரு அன்பான நாளாக அந்த இதை அமைய காத்திருக்கிறது. அடுத்து 14/2/2024 அன்று கிழமையை பொறுத்தளவு புதன்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு மேலே பஞ்சமி திதி வருகிறது. அன்று ரேவதி நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, அன்று முழுவதுமே மரண யோகம். அதற்கு அடுத்தபடியாக 15/2/2024 அன்று வியாழக்கிழமை சஷ்டி திதி 4:30 மணி வரை சஷ்டி திதியும், அடுத்தது சஷ்டி திதி முடிஞ்ச உடனே சப்தமி திதி 4:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. அதே மாதிரி மதியம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும், அதன் பிறகு பரணி நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சுபமுகூர்த்த நாள் அன்று ஆரம்பிக்கிறது. அடுத்தபடியாக 15/2/2024 அன்றைக்கி வியாழக்கிழமை. இப்போ அடுத்து 16/2/2024 அது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே அஷ்டமி திதியும், 2:30 மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரமும் வருகிறது. அதனால் அந்த அஷ்டமி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஒரு அருமையான நாள். அன்று ரத சப்தமி. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை 17/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு நட்சத்திரம் மதியம் 2 மணிக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம். அதே மாதிரி திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி வருகிறது. அன்று பீஷ்மாஷ்டமி, அதாவது பீஷ்மருடைய முக்தி நாள். அன்பர்களே, மகராசி என்பர்களே, பொதுவாக இந்த வாரத்தில் பண பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த நிலையில் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா யோகாதிபதியே உங்கள் ராசியில் அமர்றப்ப யோக லாபங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சப்தமாதிபதி 2, 3, 4 உச்சம் பெறக்கூடிய ராசியில் போய் உட்காரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சப்தம யோகமும் நல்லபடியாக கிடைக்கும். அதனால் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள், தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெறுகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு.
இவ்வளவு யோகம் கிடைச்சாலும் ஒரு சிறு மிஸ்டேக், அதாவது குறை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6, 8 என்று சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல உட்காரனால இப்போ தான் என்ன சொன்னால் இந்த பொருளாதாரம் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கடன், வட்டி அல்லது தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தினால் நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி, இஎம்ஐ அல்லது தவணை தொகை இது எல்லாம் சரியான முறையில் கட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வட்டி கட்டி, அதாவது வட்டிக்கு வட்டி கட்டுற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6, 8 சேர்ந்தாலே 2 மடங்காக மாறும்னு சொல்லுவோம். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து அது தேவையில்லாமல் செலவாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அதை கவனமாக பயன்படுத்திக்கங்க. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்த அதிபதியே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்குது. பல்கி பெருகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அது குறிப்பாக சொல்லப்போனால் அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டிடம், அதாவது கட்டிடம், ஒரு ஆடம்பரமான பொருட்களை விற்கக்கூடியவங்க, உணவு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல யோகத்தை கொடுக்குற அளவுக்கு தொழில் நிலைகள் நல்லாயிருக்கும். இப்போ ஆடை ஆபரணங்கள் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் அந்தளவுக்கு கூட ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்களும் எதிர்பாராத பல திருப்பங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களே நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரம் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் உட்காந்துருந்தால புதன் வந்து உங்களுக்கு கல்வி யோகத்தை நல்லபடியாக பெருக்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆசிரியர் மாணவருடைய உறவு சுமூகமாக இருக்கும், மாணவருடைய உறவுகளும் சுமூகமாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பே உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாரம். அடுத்து சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு சுப யோகங்கள் இந்த வாரத்தில் 2, அதாவது தை மாத கடைசியில் முகூர்த்த நாள் வருது, மாசியில் முதல் துவக்க முகூர்த்த நாள் வருகிறது. அந்த நாட்களில் சுப மங்களத்தை பேசவும் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு, அதாவது பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உண்மையில் ஒரு அருமையான கோல்டன் வாரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி அவர் வந்து 5ஆம் இடத்துல உட்காரும்போது அருமையான காதல் யோகங்கள்னு சொல்லுவோம். அப்போ காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து இந்த சந்திராசமோ வேதியோ இல்லாதனால இன்னும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப மங்களங்களும் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வந்து வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் புத்திரபாக்கியங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் முழுவதுமே மகராசி என்பவர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன் கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. அதனை பயன்படுத்தி சுப லாபத்தை அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்.